ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று நன்றி தெரிவிப்பதற்காக திருச்சி போனார் முதலமைச்சர் விஜய். நன்றி தெரிவிப்பதோட பை எலெக்ஷனுக்கான பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிட்டாரு. மதச்சார்பின்மையை காப்பாற்றுவோம், அதுல கைவிட மாட்டோம், தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுத்தர மாட்டோம் அப்படின்னு எல்லாம் அவர் அந்த செக்யூலர் மாநில சுயாட்சி, செக்யூலரிசம் போன்ற திமுகவினுடைய திமுகவுக்கு நெருக்கமான கொள்கைகளை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாரு. அது தவிர நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு சார். நீங்க அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? மதச்சார்பின்மையை கைவிட மாட்டோம்னா திருப்பரங்குன்றத்துல ஏன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல? அப்புறம் மாநில சுயாட்சியை கைவிட மாட்டோம்னா எதுக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்காக வேண்டி பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் நின்னாரு? மேகதாத்து அணையை பத்தி அவருடைய மந்திரிகள் சொல்றாங்க, இவர் ஏன் வெளிப்படையா எந்த கருத்தும் தெரிவிக்காம இருக்காரு? இட்ஸ் a political statement as well, political issue and ஸ்டேட்ஸ் எக்கனாமிக் இஷ்யூ ரெண்டும் தான். அதுல ஏன் கருத்து தெரிவிக்காம இருக்காரு? அவர் பேச்ச நான் கேட்டேன், இன்னும் சினிமா டெலிவரி மாதிரி தான் பேசுறாரு. அப்புறம் அவருடைய இந்த சில நாட்களுக்குள் சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது உண்மை, சில கொலைகள் நடந்திருக்கின்றன அப்படிங்கிறது உண்மை. அதெல்லாம் பத்தி ஏன் ரெஃபர் பண்ணவே மாட்டேங்கிறாரு? அதுக்கப்புறம் ஆபீசர்ஸ் மத்தியில திறமையான காவல் அதிகாரிகளை நியமித்திருக்கிறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லக்கூடாத வார்த்தைகள். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே திறமை இல்லாதவங்களா? இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எழும். இவருக்கு இன்னும் அரசியல் முதிர்ச்சியும் அனுபவ முதிர்ச்சியும் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். அது இவருக்கு மட்டும் இல்ல, எம்ஜிஆருக்கும் முதல்ல அரசியல் முதிர்ச்சி கிடையாது. பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பத்தி அவருக்கு விவரம் தெரியாது. ஆனா மக்கள்கிட்ட என்ன பேசணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அவரை சுத்தி உள்ளவங்க நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. இப்ப இவரை சுத்தி உள்ளவங்க நேத்தும் எழுதி கொடுத்ததான் படிச்சேன். நான் மறுபடியும் சொல்றேன், அதுல தவறு இல்லை. எழுதி கொடுக்க எல்லா விஷயம் ஒருத்தர் ஞாபகத்துல வச்சிருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்ப எழுதி கொடுக்கறவங்க சரியா எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியும். சுத்தி உள்ளவங்களும் சரியில்லைன்னா அப்புறம் எப்படி அரசாங்கம் சரியா நடக்கும்? சார், அவரே எழுதிய பேப்பராக இருக்க கூடாதா? யாராவது எழுதிதான் கொடுக்கணுமா? அவரே எழுதிட்டு வந்திருக்கிறாருங்கிற அளவுக்கு அவருக்கு நீங்க பாஸ் மார்க் போடுறீங்க, டிஸ்டிங்ஷன் மார்க் போடுறீங்கன்னா எனக்கு அதை பத்தி சும்மா இருங்க. சார், இது சந்தேகத்தின் பலனை எதிர்த்தரப்புக்கு கொடுக்கணும்ல சார். இயற்கை நீதி. சரி சார், சரி, அதை விட்டுருவோம் சார். அப்போ அது பொதுமக்கள்கிட்ட பேசின பேச்சு இல்ல, கட்சி கூட்டம். இதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட வரவே மாட்டேங்கிறாரு. கட்சி கூட்டம் தான் பொதுக்கூட்டமா நினைக்க வேண்டியிருக்கு. எல்லா இடத்துலயும் QR கோடோட வாங்க, 5000 பேருக்கு மேல வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஆமா, இன்னும் நீங்க நகர முடியாம அப்படி ஒரு புரோட்டோகால போட்டு வச்சிருக்கீங்க சார். SOP போட்டு வச்சிருக்கீங்க சார். ஸ்டாலின் சாரோட SOP தான் இன்னும் நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் அதைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்கு. இல்ல, எந்த கட்டாயம் இல்லையே. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் ஆஃப் ஸ்டாண்ட் கேட்கலாமே. கேட்கலாம், ஆனா கேட்கலையே. அப்போ அது சரி, அப்ப ஏற்கனவே போட்டது சரின்னு அர்த்தமா? காவல்துறை அப்படிதான் நினைக்குதா அப்படின்னு அர்த்தம்? இல்லைன்னா அதை பழி சொல்லிக்கிட்டே போயிடலாம்ல. அவங்க போட்டு வச்சுட்டாங்க பாருங்க, அந்த கிழிச்ச கோட்டை தாண்ட முடியலன்னு சொல்லிக்கிட்டே போயிடலாம்ல. பிஜேபி தொடர்பாகவும் அவர் எதுவும் பேசல அப்படிங்கிறது ஒரு செய்தியாக இருக்கு சார். டிவிக்கு எதிர்த்து திமுக மட்டும்தான், வேற யாருமே களத்திலேயே கிடையாது. மற்ற எல்லாம் ஒரு இன்சிக்னிபிகன்ட் அப்படின்ற ஒரு அரகன்ஸோட பேசுற மாதிரி இருக்கு. அது மட்டும் என்னைய வரவிடாம இருக்கிறதுக்காக இவங்க தூர்ந்து போன சக்தியா ஏதோ ஏடிஎம்கே அறிமுகமா சொன்னாங்க, அவங்க கூட போய் நின்னாங்கன்னு சொல்றாரு. இல்ல, இதெல்லாம் இப்படி பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க RSS உடைய கள்ள குழந்தைன்னு சொன்னவர் எது கூப்பிட்டு அவர் மந்திரி பதவி கொடுத்தீங்க அவர் கட்சிக்கு? உங்ககிட்ட என்ன அரசியல் நேர்மையோ அரசியல் நாணயமும் இருக்கு? நீங்க எதுக்கு எடப்பாடியை போய் பார்க்காம, எல்லா தலைவர்களும் பார்க்கிறாருன்னு பத்திரிகைலாம் விழுந்து எழுதுனாங்க, எடப்பாடி பார்க்கல. எடப்பாடியை பார்க்காம அதிருப்தி எம்எல்ஏக்களை மட்டும் பார்த்து பொன்னாட பொறுத்து நீங்களே எதுக்கு? அது நீங்களும் எல்லாரையும் டர்ட்டி பாலிட்டிக்ஸ் செய்யறாங்கன்னு சொன்னா நீங்களும் டர்ட்டி பாலிட்டிக்ஸ் செய்றீங்க, அவ்வளவுதானே. இந்த ஆட்சியினுடைய அடித்தளமே அந்த டர்ட்டி பாலிடிக்ஸா தானே இருக்கு. ஆமா, அதத்தான் இருக்கு. மக்கள் கொடுத்த டைரக்டான தீர்ப்புல நீங்க ஆட்சி அமைக்க முடியல. டர்ட்டி பாலிடிக்ஸோட அடித்தளத்துலதான் ஆட்சியே நடக்குது.
ஆனாலும் மற்றவர்களை இன்னும் தீய சக்தி, தூர சக்தி அப்படின்னு எல்லாம் வெற்று வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவரோட கட்சியில வந்து மாறி மாறி ஏடிஎம்கே இருந்து சில பேர் வந்து ஜாயின் பண்றாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. அவங்க எல்லாம் தூய சக்தியா? எதுக்கு அவங்களை ஏத்துக்கிறாரு? வேற எங்க சார் ஆட்கள் இருக்கு? ஏதாவது ஒரு கட்சியில இருந்து தானே வரணும். சரி, தாராளமா செய்யட்டுங்க, அரசியல் செய்யட்டும், அழுக்கு அரசியல் செய்யட்டும். அழுக்கு அரசியல் செய்து கொண்டு தன்னை மனித புரிதல் என்று ஏன் சொல்லிக் கொள்ள வேண்டும்? அவ்வளவுதானே. இப்போ அவர் மேல விமர்சனங்கள்லாம் வைக்க கூடாது அப்படின்னு எல்லாம் எதுவும் அவர் சொல்லல சார். நீங்க என்ன கேலி பண்ணுங்க, கிண்டல் பண்ணுங்க, விமர்சனங்களை தொடர்ந்து பண்ணுங்க, நிறுத்திடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நிறுத்தி, ஏன்னா உங்களுடைய விமர்சனங்கள் தான் எனக்கு ஊக்க சக்தி அப்படின்னு சொல்றாரு. அதனால நாம பேசுவதற்கு ஒன்றும் தயங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லது பொதுவாக ஊடகவியலாளர்களோ அல்லது பத்திரிகையாளர்களோ அல்லது எதிர்கட்சிகளோ எதுவும் பயப்படாம நிறுத்திடாதீங்க, பயப்படாம தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு நான் வேற அர்த்தம் பாக்குறேன். நீ எல்லாம் பேசுறத பேசிட்டு போயா, எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பேசுனதுக்கு அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்றாரு? எதுவுமே இல்ல. வள்ளுவர் சொன்னாரு, இடிப்பாறை இல்ல ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லானும் கெடுன்னு சொன்னாரு. ஆனா அந்த இடிக்கிறவங்க சொல்ல கேட்டா தான் அந்த மன்னன் வந்து கெட்டு போகாம இருப்பான். ஆமா, ஆனா அவர் வந்து இங்கு நடந்த பாலியல் குற்றங்கள் அந்த மாதிரி மின்வெட்டு பற்றி எதுவும் பேசல, பாலியல் குற்றங்கள் பற்றி எதுவும் பேசல. கொலைகள் அதிகரிப்பு எண்ணிக்கையில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, மக்களுக்குள்ள ஒரு பதட்டம் வருது, சிறுமிகள் கடத்தி கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கும்போது ஒரு பதட்டம் வருது, சட்டம் ஒழுங்குல அரசு கவனம் செலுத்தலன்னு ஒரு விமர்சனம் வருது, நிர்வாகிகள் தொடர்ந்து அத்துமீறல்கள்ல ஈடுபடுகிறார்கள், தினந்தோறும் அதை பற்றி செய்திகள் இருக்கு. அதை எதையும் பற்றி எதுவும் பேசல, ஆனா எல்லாத்தையும் பத்தி லேசா தொட்டுட்டு, ஒரு சில விஷயங்களை தொட்டுட்டு அதுக்கு அப்படி கடந்து போறாரு. அவங்க கட்சி கேடர்கிட்ட பேசினா அது போதுமானது அப்படின்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு தானே விளக்கம் சொல்லணும். நன்றி தெரிவிப்பது மட்டும்தான் மக்களுக்கு, மீதி எல்லாம் கட்சிக்கு ஊக்கம் கொடுப்பதற்கான பேச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நன்றி தெரிவிக்கிறதுக்கு 1 மாசம் எடுத்திருக்காரு. 2 வரி நன்றி. கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி, தமிழ்நாடு முழுக்க நன்றி. முடிஞ்சது சார். அதோட வேற என்ன சார் சொல்லணும்? பரஸ்பரம் புரிந்து கொண்டவர்களுக்கு மௌனம் கூட ஒரு சிறந்த மொழிதான். மக்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு அப்படி சார், யாரும் குறுக்க வர முடியாது. மக்களோட எனக்கு இருக்கிற உறவை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்றாருல்ல. சரி, அப்படி இருக்க வரைக்கும் சரிதான். பிரிக்கவே முடியாம இருக்க வரைக்கும் யாரை பத்தியும் கவலைப்படாம இருக்க வேண்டியதான். பார்ப்போம். எல்லா சரியில்லாத விஷயங்கள் எத்தனை நடந்தாலும் மக்கள் சகித்துக் கொண்டிருப்பார்களான்னு சொல்லி பார்ப்போம். 6 மாசம் சகித்து கொண்டிருப்போம்னு சொன்னாங்க, ஆனா 6 நாள் கூட பொறுக்க முடியல, கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்புறீங்க அப்படின்னு சொல்றாரு. அட்லீஸ்ட் நானும் நீங்களும் 6 மாசம் டைம் கொடுக்கல சார், விடுங்க சார். யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பேசிக்கிட்டு. யாரு நம்ம கொடுக்கல, நம்ம எப்பவும் பேசுவோம். மக்கள் மத்தியில பதற்றம் வர்ற மாதிரி எது நடந்தாலும் பேசுவோம் தான். அது போல நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் பத்தி பேசும்போது நம்ம என்ன சொல்ல வர்றோம்? ஒன்னால லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சுன்னு சொல்லலையே. முந்தி எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இப்பயும் லா அண்ட் ஆர்டர் இருக்கு. முந்தி வந்து லா அண்ட் ஆர்டரே இல்ல, தெருவில் சந்தி சிரிக்குதுன்னு சொன்னீங்களே, அப்ப அதே லாங்குவேஜ் அப்ளை பண்ணா இப்ப உங்களை பத்தி தானே சந்தி சிரிக்குதுன்னு சொல்லணும். அதனால முதல்ல வந்து அரசு அமைப்பை புரிஞ்சுக்கோங்க, மாநில அமைப்பை புரிஞ்சுக்கோங்க, மாநிலத்துடைய சோசியோ எக்கனாமிக் கண்டிஷனை புரிஞ்சுக்கோங்க, குற்றங்கள் எதனால் நிகழ்கின்றன, சகிப்புத்தன்மை எதனால வந்து குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம்தான். கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க, அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்றோம். ஆள்வதற்கான முயற்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றோம், வளர்த்துக் கொள்ளுங்கள்னு சொல்றோம். அது முந்தைய ஆட்சியில வீதிதோறும் போதை பழக்கத்தை விதைச்சு வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நாங்க வந்து குற்றங்களை எப்படி சார் குறைக்க முடியும்? என் மேல பழி போடுறீங்கன்னு சொல்றாரு. இது சின்ன குழந்தைங்க மாதிரியான பேச்சாக இருக்குது. நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழிய என் மேல போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் வந்து தன்னுடைய ஆதர்ச நாயகர்கள் ஒருத்தரா தானே சொல்றாரு. எம்ஜிஆர் மதுவிலக்க மறுபடியும் கலைஞர் கொண்டு வந்தாரு. அந்த மதுவிலக்க ஒழிச்சு கட்டினது எம்ஜிஆர் தாங்கிறது வரலாறு. அதையும் பத்தி பேச வேண்டியதானே? அது எல்லாம் பேச முடியாது சார். எம்ஜிஆரே நாங்க ஊறுகாயா தானே சார் தொட்டுக்குவோம். உண்மையிலேயே மென்டாரா அப்படிலாம் கிடையாது. பெரியாரே உண்மையிலேயே மென்டார் கிடையாது.
அதுக்கப்புறம் எப்படி மற்றவங்களை எல்லாம் சேர்க்கிறது? இப்ப இன்னும் செய்திகளை தொடர்ந்து படிக்கும்போது வேற சில கேள்விகளும் வருது சார். ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஆகப் போகுது. புதிய திட்டங்கள்னு எதுவும் வரல. மேற்கு வங்கத்துல ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி அதுக்குள்ள அரசு பேருந்துகள்ல பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம் அப்படிங்கிறத நேற்று நடைமுறைப்படுத்திட்டாங்க. இங்கு புதிதாக திட்டம் வர்றதுக்கு ஏன் காலதாமதம் ஆகுது? புதிய திட்டங்கள் கூட இல்ல, புதிய செயலாக்கங்கள். ஆ, பிளானிங் வேற, சரி. எலக்ட்ரல் ஆ, ப்ராமிஸ் வேற. ஆ. வார்த்தைகளை காப்பாற்றுவது அது இவங்களால எப்படி முடியும்? See, இவ்வளவு சிரமம் இருந்த போதும் தான் கலைஞர் உரிமை தொகையை வந்து அவர் கொண்டு வந்தாரு, ஸ்டாலின் கொண்டு வந்தாரு. இவ்வளவு சிரமத்துக்கு தான் நான் முதல்வன், புதுமை பெண் எல்லாமே வரிசையா கொண்டு வந்து செயல்படுத்தினாரு. இவங்களால ஏன் செயல்படுத்த முடியாது? பினான்ஸை பார்க்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் இன்னும் எப்படி வருமானத்தை வந்து அதிக வரி விதிக்காமல் இருக்கின்ற வருமானத்தை, அரசு வருமானத்தை எப்படி பெருக்குவதுங்கிறது யோசிக்க வேண்டியது தானே. நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து 2 இயர்ஸ் கழிச்சு தானே சார் அவங்க கொடுத்தாங்க? ஆமா, அது குறை சொன்னீங்கல்ல, ஏன் அவ்வளவு லேட்டுன்னு குறை சொன்னீங்கல்ல. சொன்னோம். அப்ப அது அப்ப குறை நீங்க குறை சொன்னோம். சொல்லாம தானே செய்யணும். உங்களுக்கு ஒரு ரூல், அடுத்தவங்களுக்கு ஒரு ரூல் இருக்கக்கூடாதுல்ல. முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி வந்த அந்த சிங்கப்பெண் போலீஸ் படையே வந்து இன்னும் இனாகுரேட் ஆகாம தான் இருக்குது. அதை இனாகிரேட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு பண்ணல, ஒரு வாரம் கழிச்சு தேதி சொல்றாரு. சொல்லியிருக்காரு. ஒரு வாரம். கரெக்ட். நீங்க நீங்க அவர் வந்து பாஜகவை பற்றி விமர்சனம் செய்யலைனாலும் பரவாயில்ல. ஆனா நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் அவரை விமர்சனம் செய்வதை நிறுத்தல அல்லது தொடர்றாரு. அவருக்கு அந்த டைமும் கொடுக்கல. சிங்கப்பெண் போலீஸ் படையில இருக்கிற வீரருக்கே, பெண் வீரருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நிலைமையில இது திறனற்ற ஆட்சி தானே, இது வேற எப்படி சொல்ல முடியும்? இந்த திறனற்ற ஆட்சி தான் தூய சக்தியா, வெட்கக்கேடு அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை நயினார் நாகேந்திரன் முன்வைக்கிறார். அது ஆக்ரோஷம் காட்டுவது தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட இருக்கலாம். யார் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவா? அப்ப அதுல வேற எதாவது சிக்கல் இருக்கா சார்? இன்னைக்கு அண்ணாமலை வந்து டெல்லியில இருக்காரு, அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார், பாஜக தலைவரை சந்திக்க இருக்கிறார், புதிதாக கட்சி தொடங்குற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காரு. 5-6 மாதங்கள்ல அவர் கட்சி புதிதாக தொடங்கிடுவாரு. ஜூன் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் என்று அது தொடர்பான அறிவிப்பும் வரும்னு எல்லாம் நேற்று கடுமையாக ஊடகங்கள்ல பேச்சு அடிபட்டது. ஆங்கில ஊடகங்கள் நேஷனல், எல்லாமே நேஷனல் தான், நேஷனல்னு சொல்றது தப்பு. டெல்லியில இருந்து செயல்படக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் எல்லாமே கொண்டாடி தீர்த்தது. அண்ணாமலை புதிதாக கட்சி ஆரம்பிக்க போறாரு, செக்யூலரிசம், சோசியல் ஜஸ்டிஸ், இதுதான் அவருடைய கொள்கை அப்படின்னு எல்லாம் அடுத்த ஒரு சக்திய, அது என்ன சக்திங்கிறத ஸ்டாம்ப் வச்சிருக்கிறவங்க சொல்ற வரைக்கும் நம்ம பொறுமையாகத்தான் இருக்கணும். அடுத்த ஒரு சக்தியை கிளப்பி விடுற வேலையை ஊடகங்கள் செஞ்சது. அது வந்து திரும்ப பிஜேபி தலைவராகவே கொடுத்துடுறோம், நீ புதுசாக கட்சி தொடங்க வேண்டாம் நீங்க அப்படின்னு சொல்றாங்களா? அதனால இவர் வந்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரா? எப்படி சார் அது? அவர் என்ன செஞ்சாலும் தேசிய அளவிலான பிஜேபியுடன் சுமூகமான உறவை வைத்துக் கொள்வார். அவங்களுடைய புது கட்சி ஆரம்பிக்கிறதுனா சரி, பாஜகங்கிற பேர்ல எங்க தலதூக்க முடியல, அப்ப இன்னொரு கட்சி பேர்ல தலதூக்கலாம் அப்படிங்கிற முயற்சியை பிஜேபி எடுக்கிறதா தான் அதுக்கு அர்த்தமா இருக்கும். இவர் வந்து மத்தியில் பாஜக ஆளும் கட்சியாக இருக்கும் வரை திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தாலும் அது பிஜேபியுடைய சார்ந்ததாகத்தான், பிஜேபிக்காக துவக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் அந்த கட்சி வந்து. அவருக்கு வந்து 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து பிஜேபி வந்து யோசிக்கலாம். அவருக்குன்னு ஒரு தனி ஆதரவாளர்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டாங்க. அப்ப அந்த ஆதரவாளர்கள் வந்து தங்கள் கூட இருக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு போஸ்ட் அல்லது நேஷனல் லெவல்ல பார்ட்டியில ஒரு போஸ்ட், இது மாதிரி ஏதாவது கொடுத்து வைக்கலாம். ஆனா அதை விட சிறந்தது அவங்கள பொறுத்த மட்டும் தமிழ்நாடு அவங்களுக்கு வேணும்னா இந்த விஜய் மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காம நம்முடைய ஆளே ஒருத்தர் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இவரு அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறது. ஏன்னா அண்ணாமலை வந்து பாஜகவுடைய தேசிய அளவில் உள்ள தலைவர்கிட்ட வந்து விரோதிக்கிறது கிடையாது, அவங்கள கலந்து ஆலோசிக்கிறாரு, அவங்களும் இவரை கலந்து ஆலோசிக்கிறாங்க. அதனால அப்படி தனி கட்சி ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் அதிகமா பிஜேபியை திட்டலாம், தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தான் உண்மையான தமிழர் நலன் காக்கும் ஒரு கட்சின்னு சொல்லலாம், சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம்ல கலந்துக்கலாம்.
இது பிஜேபி அங்க இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் வரை அப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுப்பாரு. ஒருவேளை ஏதாவது காரணத்தினால் பிஜேபி ஆட்சி பறிபோய் விட்டது என்றால் தனிப்பட்ட முறையில இண்டிபெண்டா வந்து கட்சியை வந்து காப்பாத்துவார். அப்படி ஒரு அமைப்பு தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா அவர் வந்து செக்யூலர், நான் மதச்சார்பற்ற ஒரு கட்சி, மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற கட்சி, மும்மொழி கொள்கையை எதிர்க்கின்ற கட்சி அப்படின்னு எல்லா விதமான முழக்கங்களையும் முன் வச்சு நானும் ஒரு தூய தமிழ் சக்தி தான் அப்படின்னு அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு மதச்சார்பற்ற சக்திகள்லாம் எப்போ சார் அவரை ஆதரிக்க முடியும்? அவருக்கு வந்து ஒரு 100 சீட்டோட வந்துட்டாருன்னா தான் அவர் பிஜேபியோட தொடர்பு இல்லாதவர், பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை ஆதரிக்கிறோம்னு சொல்லி ஆதரிக்க முடியுமா? அது வரைக்கும் அவரை பிஜேபியினுடைய சைல்டுன்னு தான் அது வரைக்கும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு 100 சீட் வந்துருச்சுன்னா அவர் பிஜேபி சைல்டு இல்லைன்னு ஆயிடுவாரா? அது வரைக்கும் அண்ணாமலைய திட்டுறதாக ஒரு கொள்கையை தான் மதச்சார்பற்ற சக்திகள் இங்க வைக்க முடியுமா? இல்ல, முதல்ல அந்த மதச்சார்பற்ற சக்திகள் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெகுலேட் பண்றோம். அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவங்களுடைய முதல்ல வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்னா, இவரை கள்ள குழந்தைனாங்க விஜய, அவரை வந்து இது சட்டபூர்வமான குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னுடைய ஸ்டாண்டை மாத்திக்கலாம். இல்ல, அதிமுகவை அவர் தொடர்ந்து தாவேக்கா விமர்சனம் செய்வதும், அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையோட ஒரு நிர்வாகி இறந்து போனதுமாக ஒரு செய்தி, சோகமான ஒரு செய்தி இருக்கு சார். அதை வச்சு ஆர்வி உதயகுமார் கடுமையாக டிவிக்கை விமர்சிக்கிறாரு. ஆட்சியும் அதிகாரமும் உங்களுக்கு எப்போதும் சொந்தமா இருக்காது, கைக்கூலிகளை வச்சு அதிமுக விலை பேசுற வேலையை நிறுத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. கைக்கூலிகள் இன்னைக்கு சொல்றது நேத்து வரைக்கும் அண்ணன் கொஞ்சிக்கிட்டு இருந்தவங்க தானே, இன்னைக்கு தானே கைக்கூலின்னு சொல்றாங்க. அப்புறம் அது எப்படி சொல்ல முடியும்? அந்த தொண்டர் உயிரிழந்தது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனா அவருக்கு இந்த பண உதவி கொடுத்தது இதெல்லாம் வந்து மற்றவர்களையும் இது மாதிரி வந்து இது பண்ண தூண்டும் மனத்தளவில். அதனால அதை பண்ணக்கூடாது. அந்த இதுலயே வந்து இதுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல 2 பேர் வந்து தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டாங்க. தாளவாடி நடராஜனா 2 பேர் கொளுத்திக்கிட்டாங்க ஆதி காலத்துல. நான் ஒரு நாள் கூட அவங்களுடைய செய்தியை சப்போர்ட் பண்ணி நான் பேசினதில்லை. அப்படி தன்னைத்தானே கொளுத்த வேண்டிய தேவையில்லை, அப்படி கொளுத்த கூடாது. ஏன்னா தமிழை வந்து தாய்ன்னு சொல்றோம். எந்த தாயாவது தான் வாழணுங்கிறதுக்காக தன் பிள்ளைங்க சாகணும்னு சொல்லி விரும்புவாளா? நிச்சயமா விரும்ப மாட்டான். அதனால ஆனா நான் ராஜேந்திரனை புகழ்ந்திருக்கேன். ஏன்னா ராஜேந்திரனுக்கு தான் சுடப்படுவோம் என்று தெரியும். அவர் வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு, சின்ன சின்ன பேம்ப்ளெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்திய ஆதிக்கத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லி. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஹி வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி அரெஸ்ட். ஆனா அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அது உண்மையான ஒரு தியாகம் அவர் பண்ணது வந்து இன்னுயிர் ஈந்தார் அப்படிங்கிறது. இந்த சில வழிமுறைகளை நாம ஏற்காம இருக்கலாம், அதற்காக அவங்களுடைய நோக்கத்தை, தியாகத்தை, அதை அங்கீகரிக்கக்கூடிய மற்றவர்களை நம்ம புறந்தள்ளிட முடியாது இல்ல சார்? இல்ல, மற்றவங்களை நான் புறந்தள்ளிடுவேன். அவங்களுடைய அந்த நேர்மையை நான் வந்து புறந்தள்ள மாட்டேன். அதாவது தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு சரித்திரத்துல இடம் பெறணும்னு அந்த 2 பேரும் நினைக்கல, நம்புனாங்க. என்னுடைய சாவு வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த எண்ணத்துல நேர்மை இருந்தது. இந்த தோழர் வந்து அதிமுக தொண்டர் வந்து இறந்திருக்காரு, அவருடைய எண்ணத்துல நேர்மை இருந்தது, மனசுல வேதனை இருந்தது. இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறீங்களே, எப்படிப்பட்ட கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் கருக திருவுலகம் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையாவே வந்து மனசு வருத்தப்பட்டார். அந்த வருத்தம், அந்த அது எல்லாமே நேர்மையா இருந்தது. ஆனா இந்த வழிமுறையை அவர் செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இவங்க உடனடியே 55 லட்சம் ரூபாய் கொடுத்து அது என்கரேஜ் பண்றதுங்கிறது தேவையற்றதுன்னு நினைக்கிறாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறு விதமாக வந்து நிக்குது. ஆமா, நிஜம்தான். நீங்க வேறொரு ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி குரல் இன்னொன்னு திருச்சியில நேற்று ஒலிச்சுது சார். விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழல் எங்களுக்கு கிடைக்காம போச்சு, துரதிருஷ்டவசமாக நாங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டோம், 27ஆம் தேதி நாங்க பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம், அந்த கூட்டத்துல திமுக கூட்டணி தொடருமா தொடராதா என்னங்கிறத வந்து முடிவு செய்வோம் அப்படின்னு துரை வைகோ, மறுமலர்ச்சி திமுகவின் எம்பி துரை வைகோ சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு மறுமலர்ச்சி வேற என்ன சொல்,
வேற என்ன சொல்றது? 3 தொகுதியில நீங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுங்கன்னு திமுக கேட்ட போது, இல்ல இல்ல 4மே நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னது இவங்கதான், கொடுத்த 4 சீட்டையுமே. ஆனா அது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமாங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் தெரியும். ஆமா. மற்றவங்களுக்கு வெளியில போக வாய்ப்பு இருந்து அதுல அமைச்சர் பதவியும் கிடைக்குதுங்கும் போது அந்த துரதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாக தெரியுது. ஆமா. பகுத்தறிவு பகலவன்கள் அதிர்ஷ்டத்தை பற்றியும் துரதிர்ஷ்டத்தை பற்றியும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வளவுதான். பேச ஆரம்பித்து விட்டார்கள். செய்திகள்னா இதுதான். விஜய் பேசுனதுக்கு திமுக, அதிமுக எல்லாமே ரியாக்ட் பண்ணியிருக்குது. டாக்டர் எழிலன், முன்னாள் 1000 விளக்கு எம்எல்ஏ டாக்டர் எழிலன் வந்து நேற்று பிரஸ் மீட் பண்ணாரு. அதுல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, திருமண வீட்டுல புலம்புறோம்னு சொல்றீங்களே, நாங்க திருமண வீடுகளை எல்லாமே அரசியல் மேடையா தான் பாக்குறோம் அப்படின்னு வரிசையா அவர் விஜய் பேசிய ஒவ்வொன்றுக்கும் பதில் சொன்னாரு. அதிமுகவும் நீங்க அவதூறாக பேசுற ஏதாவது ஒண்ணுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா, கத்தி கத்தி பேசுனா பொய் எல்லாம் உண்மையாயிடுமா அப்படின்னு அவங்களும் கடுமையான குரல்ல ரியாக்ட் பண்ணிருக்கிறாங்க. திமுக அதிமுக ரியாக்ட் பண்ணிருக்குது. எப்படி சார் பாக்குறீங்க? அதோட நிறைவு செய்யலாம். ஆமா, அவங்க எதிர் அரசியல் செய்ய செய்ய இவர் வளர்றாரு. இவருக்கு இவ்வளவு வெளியில அவங்க அரசியல் செஞ்சுதான் தீரணும். அவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லித்தான் தீரணும். ஆனா இவருடைய முதிர்ச்சி இல்லாத பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இவர் வந்து தான் என்ன செய்ய சொன்னாரோ அதை இதுவரைக்கும் ஏன் செய்யாம இருக்காரு அப்படிங்கிற காரணத்தை சொன்னாருன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இது கஜானா காலி ஆயிடுச்சு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னா, அது இவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு விஜய் வந்து வழிவகுத்துக்கிட்டு இருக்காரு. எதிர்கட்சிகள் எதுல வந்து உஷாரா இருக்கணும்னா, அவர் சொல்ற பொய் பிரச்சாரத்தை, இவர் வந்து விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்தேன்னு சொன்னாரு. முதல்ல சொன்னது 5 ஏக்கர் உள்ளவங்க அத்தனை பேருக்கு நான் வந்து ஃபுல்லா கடனை வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. ஆனா அடுத்து வந்து என்ன இப்ப கொடுத்த போது என்ன சொன்னாரு, 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு ஃபுல்லா நான் இது பண்றேன், ரைட் ஆஃப் பண்றேன். அதுக்கப்புறம் பார்ட் சொல்லி ஆரம்பிச்சாரு. இது எல்லா விவசாயிகள் பாருங்க, அவங்க உடனடியே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க, நீ இது மாதிரி எங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு. அதுல எடப்பாடி வந்து ரொம்ப சரியா புள்ளிவர சொல்லியிருந்தாரு. நாங்க 12,000 கோடி ரூபாய் நாங்க ரைட் ஆஃப் பண்ணோம், 2,000 கோடி ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணிட்டு விவசாயிகளுக்கு நல்லது செய்யறது பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். உடனடி அவர் வந்து இல்ல நான் சீக்கிரமா வந்து எல்லாருக்கும் நிவாரணம் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிரஷர் இருக்கணும். இதுதான் ஜனநாயகம். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, சொன்னதை செய்யலைன்னா அதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதன் மூலம் அவர்களுக்கு ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணி ஜனங்களுக்கு நன்மையை தேடி கொடுக்கணும். இது நல்ல ஆரோக்கியமான ஜனநாயகம். இதை வந்து திமுக அதிமுக 2 பேருமே தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். பிரஷர் வரும்போது வித்ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதுக்கு பதிலா கடந்த காலங்கள்ல உங்க ஆட்சியில நீங்க எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டீங்க, அதை சரி செய்யறதுக்கே எனக்கு அவகாசம் வேண்டும் அப்படின்னு நேரு நேரு நேருன்னு டெல்லியில பேசுற மாதிரி இங்கேயும் திமுக அதிமுக அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்கன்னா, ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு அது. ஆமா, அதுக்கு சரியான பதில் அதிமுக இருக்கு, திமுக இருக்கு. அவங்க காலத்துல என்னென்ன நன்மை செஞ்சாங்கன்னு பட்டியல் போட்டு காமிக்க முடியும். அவங்க ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பிரஷருக்கு மத்தியில் இவ்வளவு செஞ்சோம். நாங்க வந்து டெல்லிக்கு போனோம்னா ஆளுகின்றவர்களையும் பார்த்தோம், எங்களுக்கு அனுசரணையா இருக்கின்றவர்களையும் பார்த்தோம், நீங்க என்ன பண்றீங்கன்னா எத்தனையோ கேள்வி அவங்க திருப்பி கேட்கலாம்ல. அவங்க தினமும் திருப்பி கேட்பாங்க சார். அது திருப்பி கேட்க வேண்டும்ங்கிறது தான் இவரும் விரும்புகிறார். நீங்க வந்து இக்னோர் பண்ணீங்கல்ல தேர்தலுக்கு முன்னால, ஆனா உங்களை ஆட்சியை விட்டு இறக்கிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், உங்க கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாத்தையும் எங்க பக்கம் வின் ஓவர் பண்ணிட்டோம், உங்க சின்னத்துல போட்டியிட்டவங்களையும் நாங்க வின் ஓவர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க இப்ப என்ன விமர்சிச்சு நீங்க பேசித்தானே ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு விக்டரி ஸ்டேஜ்ல இருந்து பேசுறாங்க. அதாவது அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா 19 அவரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண எதிர்பார்க்கிறாரு. ஆனா இவங்க பின் பாயிண்டடா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவருக்கு என்ன பதில் இருக்கு? இப்ப நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி கேட்டா அவர்கிட்ட என்ன பதில் இருக்கு? உங்களுக்கு அவர் எப்பவுமே பொதுவா தான் சார் பேசுவாரு, அவர் ஸ்பெசிபிக்கா பேச மாட்டாரு. ஆனா இவங்க ஸ்பெசிபிக்கா கேள்வி கேட்கறதுக்கு நாள் கூட 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 இவங்க ஸ்பெசிபிக்கா கேள்வி கேட்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகி கொண்டே போகின்றன. அதை வச்சு இவங்க பேசட்டும். அடுத்து வந்து இவங்க வந்து பேசட்டும். இப்ப விவாதத்துல வந்து நீங்க பாத்துருப்பீங்க, நீங்களும் நாம பேசுனதுக்கு அப்புறம் அடுத்தவங்க வந்து புதுசா ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், உங்க பாயிண்ட் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், ஆனா எது நல்ல விவாதம்னா முதல்ல நான் பாயிண்ட் ரைஸ் பண்ணேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க,
அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இந்த யுக்தியை தான் இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்லணும், நீ பொத்தாம் பொதுவா பேசுறதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, இந்த ஸ்பெசிபிக்கா இந்த கேள்வி கேட்டமே இதுக்கு என்ன பதில் அப்படின்னு மாறி மாறி ஒரு தரம் இல்ல 100 தரம் கேட்கணும். ஒவ்வொரு மீட்டிங்லையும் கேட்கணும். அந்த பிரஷரை கிரியேட் பண்ணணும். நீங்க அதை ஒரு உத்தியாக சொல்றீங்க, கரெக்ட் தான். ஆனா நான் அந்த மாதிரி கேட்கறது இல்ல. நான் சொல்ல விரும்புறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் மகனே நீ எது வேணாலும் பேசுன்னு சொல்லிட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருவேன். அப்படி திமுக அதிமுக இருக்கக்கூடாது அப்படிங்கறத நீங்க வலியுறுத்தி சொல்றீங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானதா தான் தெரியுது. இப்ப நம்ம 2 பேரும் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துடலாம். அவங்க அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ரைட் சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.